அனைவருக்கும் நமஸ்காரம். எங்கிட்ட சில பேர் கேட்கக்கூடிய சில கேள்விகளை, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில்களை நான் இங்கேயும் தரணும்னு நான் விருப்பப்படுறேன். அது மூலமாக எல்லாரும் எல்லா விஷயங்களையும் முடிந்த அளவுக்கு ஒரு புரிதலோடு நம்ம அதை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அப்படி ஒரு அன்பர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, நிஷ்டை கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? நம்ம உட்காந்து தவம் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆனந்தம் உண்டாகும். நம்முடைய மனம்ங்கிறது உள்ளுக்குள்ளார போய் அமைதியாக அங்கே அதனுடைய உற்பத்தி ஸ்தானத்திலே உட்காரும்போது நமக்கு ஒரு ஆனந்த அனுபவம் கிடைக்கும். அதுதான் நிஷ்டைன்னு சொல்லக்கூடியது. அந்த நிஷ்டை கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறாரு. ஃபஸ்ட்டு அந்த பயிற்சி முறையை நம்ம சரியாக பண்ணணும். அவங்க எப்படி சொல்லி கொடுக்குறாங்களோ அந்த ஃபார்முலாவை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணணும். அதுக்கு அந்த தியரி தெரிஞ்சிருக்கணும். அந்த தியரி தான் சித்தவேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம். அதில் அந்த ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை சரியாக புரிஞ்சுக்கிட்டு நாம் அதை சரிவர செஞ்சோம் அப்படின்னாலே அது கிடைக்கும். அது மீறி அது கிடைக்கல, நான் சரியாக செஞ்சேன் ஆனால் கிடைக்கல அப்படின்னா நம்மளுடைய முயற்சியில் அங்கே ஏதோ குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். இன்னும் முயற்சி பண்ண வேண்டியது இருக்குதுன்னு அர்த்தம். காரணம் என்னென்னா, நாம் 24 மணி நேரத்தில் ஒரு 8 மணி நேரம் தூக்கத்துக்குன்னு செலவு பண்ணுறோம். மிச்சம் 16 மணி நேரமும் வெளி உலக தொடர்பில் தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் நாம் மோட்சத்துக்கான ஒரு நேரமாக ஒதுக்கி, மோட்சத்தை அடையிறதுக்கான முயற்சிக்கான ஒரு நேரமாக ஒதுக்கி நாம் செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சிக்குன்னு ஒதுக்கிறது 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தான். அதுக்கு மேலே உபஜீவனம்னு ஒன்று செய்ய வேண்டியது இருக்குது. வீட்டை பார்க்கணும், ஃபேமிலி அந்த ஃப்ரெண்ட்ஸுகளை பார்க்கணும், இப்படி எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளோ தான் என்னால் ஒதுக்க முடியும் அப்படின்னா அதுக்குண்டான பலன் தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மோட்சத்துக்காக இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பாடுபட்டவங்க எப்படி பாடுபட்டாங்கன்னா, இமைக்கொன் பொழுதும் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படிங்கிற அளவுக்கு பாடுபட்டாங்க. கண்ணுமிக்கிற நேரம் கூட என்னுடைய நெஞ்சை விட்டு நீங்கள் நீங்காத வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க பாடுபட்டாங்க. நம்மளுடைய பாடுபடுதல்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நம்மளே சிந்திச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு 20,000 30,000 சம்பாதிக்கிறதுக்காக ஒரு வாரத்தில் 6 நாள் 8 மணி நேரம் டெடிக்கேட்டடாக அந்த வேலையை நம்ம செய்கிறோம். 365 நாளில் அந்த விடுமுறை நாட்களை தவிர்த்து 52 விடுமுறை நாட்களை தவிர்த்து, அது போக சில விசேஷங்களுக்கான விழாக்களுக்கான விடுமுறை நாட்களையும் தவிர்த்து குறைஞ்சபட்சம் ஒரு 300 நாளாவது நாம் 8 மணி நேரம் நம்ம அதுக்காக செலவு பண்ணி நம்ம சம்பாதிக்கிறோம். ஒரு மாதத்தில் கணக்கெடுத்துட்டிங்கன்னா ஒரு 26 நாளாவது இல்லை ஒரு 25 24 நாளாவது அந்த 8 மணி நேரத்தை நம்ம டெடிக்கேட்டடாக செலவு பண்ணுறோம். எதுக்காக? ஒரு 20,000மோ 30,000மோ சம்பாதிக்கிறதுக்காக. ஏன்னா அது உபஜீவனத்துக்கான ஒரு அவசியங்கிறது அதில் இருக்குது. அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் நாம் மோட்சங்கிறது நமக்கு எவ்வளோ பெரிய இன்றியமையாத ஒரு விஷயங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அது அந்த உபஜீவனத்துக்கான அந்த வேலை விஷயங்களை தவிர்த்து மற்ற வேலைகள்லையாவது இதில் ஈடுபடலாம் இல்லையா? மற்ற வேலைகள்லையாவது இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் இல்லையா? அது ஃபஸ்ட்டாக நீங்கள் அந்த உபஜீவனத்துக்கான விஷயங்களை வச்சுக்கிட்டீங்க. செகண்டரியாவது இதை நீங்கள் வைக்கிறீங்களா அப்படிங்கிறத நாம் வைக்கிறோமாங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போது அந்த நிஷ்டை கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த டெடிக்கேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். உலக தொடர்புலேருந்து நீங்கி நாம் அந்த ஆன்மீகத்துக்குள்ளார இருக்கக்கூடிய உள்ளார்ந்த அனுபவத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதுக்கு சாமி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சதா பிராணாயாமம்னு சொல்கிறார். எந்த வேலை செய்யும் போதும் புருவ மத்தியத்தில் கவனத்தை வச்சுக்கிட்டு மேலும் கீழும் அந்த பிராணாயாமத்தை செஞ்சுக்கிட்டே வரணும், சித்த விதியை செஞ்சுட்டே வரணும்னு சொல்கிறாங்க. அப்படி வந்தால் நமக்கு அந்த பதிவுகள் ஏற்படாது. அந்த பதிவுகள் உண்டாகலை, நீங்கள் அதை கவனிக்க மாட்டீங்க வெளியில் விவகாரங்களை. அதனால் சுகதுக்கங்கள் பதிவாகிறது கிடையாது. அது பதிவாகலைன்னா உங்களுக்கு இன்னரில் நீங்கள் போய் மெடிடேஷன் பண்ணும்போது அதை டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது. அந்த பதிவுகள் தான் அங்கே தொந்தரவு கொடுக்குது. அப்போ அந்த பதிவு ஏற்படாமல் இருக்கணும்னா சதா மேலும் கீழும் நடத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி நடத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மனம்ங்கிறது வெளி விவகாரங்களில் பந்தப்படாமல், இதில் சுகதுக்கங்கள் அனுபவிக்கிறதுக்கு முற்படாமல் அது உள்ளுக்குள்ளாரே அமைதியாக இருக்க பழகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது தான் அந்த நிஷ்டைங்கிறது கிடைக்கிறதுக்கு உண்டாகும். சாமி சொல்கிறது என்னென்னா, உடம்பு வேர்க்கிற வரைக்கும் மேலும் கீழும் நடத்தி தொடர்ந்து பயிற்சி செய்யணும். உடம்பு வேர்த்துருச்சு அப்படின்னா சுகம் எடுப்பதற்காக வேண்டி நிஷ்டை அனுபவிக்கணுங்கிறாரு. அது ஒரு கூலி, நாம் கஷ்டப்படுறதுக்கு கிடைச்ச ஒரு பலன் அது. அப்போ வேலை செய்கிறதுனா அந்த நிஷ்டையில் கிடையாது. அந்த நிஷ்டைங்கிறது நம்ம கூலியாக இருக்கும்போது வேலை எங்கே செய்யணும்? எல்லா நேரமும் செய்யணும். சதா பிராணாயாமம்னு சொல்லிட்டாங்கன்னா அது எந்த வேலை செஞ்சாலும் செய்யணும், மேலும் கீழும் நடந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம எந்த வேலை செஞ்சாலும் உள்மூச்சு வெளிமூச்சும் போயிட்டு வந்துட்டே தான் இருக்குது. இப்போ அந்த மூச்சை தான் நம்ம மேலும் கீழுமாக அதை கன்வெர்ட் பண்ணுறோம். அதனால் தொடக்க நிலைகளில் இது கொஞ்சம் சிரமம் ஏற்படலாம். அதை செய்ய முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு
முயற்சியில் ஒரு தொய்வு ஏற்படலாம். ஆனால் தொடர் முயற்சிங்கிறது நிச்சயமாக எந்த விஷயமா இருந்தாலும் அதை சாத்தியப்படுத்திடும். அப்போது அந்த நிஷ்டை கிடைக்காததுக்கான முக்கிய காரணமாக நான் நினைக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒன்று அந்த பயிற்சியை ஃபார்முலா அப்படி செஞ்சுருக்க மாட்டோம். அப்படி செஞ்சும் கிடைக்கல அப்படின்னா அதுக்கான முயற்சிங்கிறது குறைவாக இருக்கும். இந்த ரெண்டையும் நீங்கள் சரி பண்ணி பார்த்துட்டீங்க, சரி இதில் எது நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைங்கிறத அதை கிளாரிஃபை பண்ணி சரி பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நிஷ்டைங்கிறது கிடைக்கும். இதுதான் இந்த பதிவுக்கான ஒரு விஷயமா நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சது. அனைவருக்கும் நமஸ்காரம்.